12 கிராமத்துக்கு செல்ல திமுக அரசில் வந்து 2022 எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எரநெல்லி ஏரியாவில் சுமார் ஒரு 12 ஏரிகளுக்கு தண்ணி போக 30 கோடி ரூபாய் திட்டத்தில் பூமி பூஜை செய்து வேலை துவங்கி வைத்தார். அந்த வேலை கால்வாசி கூட நடைபெறவில்லை, அப்படியே நின்று போய்விட்டது. இதனால் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நெல், ஆரியம், சோளம், கம்பு, இந்த மாதிரி பல்வேறு வகையான கரும்பு, இந்த சாகுபடியெல்லாம் இன்றைக்கி மெத்தனை போக தண்ணி இல்லாமல் இதை நம்பி பார்த்தவர்கள் தண்ணி வச்சவர்களுக்கு விவசாய லாஸு காஞ்சி போய்விட்டது. இந்த மாதிரி பல முறை நடந்துவிட்டது. இந்த தண்ணி இப்போ ஏற்கனவே வர வேண்டிய தண்ணி இல்லை, இந்த தண்ணி இல்லை, மழையும் இங்கே ஒழுங்காக இல்லை, ஏரி குட்டை கிணறு சம்பவம் இல்லை. இதை நம்பி ஒரு சுகர் மில் ஒன்று இருக்கிறது. இந்த சுகர் மில்லுக்கு பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள். இந்த தருமபுரி மாவட்டத்திலே இந்த பாலக்கோடு தாலுகாவில் சுகர் மில் ஒன்று தான் இந்த பாலக்கோடு குறிப்பிட்டதற்கு இருக்கிறது. இதற்கு பல லட்சம் டன்னு அரவை செய்த மில், 4 லட்சம் 3 லட்சம் டன்னு ஒரு வருடத்துக்கு அரவை செய்த மரம் இது சுகர் மில். இன்று ஒரு 10,000 டன்னு கூட கரும்பு விளைச்சி அங்கே கொடுக்கறதுக்கு இல்லாமல் 2 வருடமாக மில்லு மூடி வைத்த நிலைமையில் இருக்கிறது. இதுபோல் பண்ணால் முள்ளும் இதாகிடுச்சு, விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். இதே மாதிரி இருந்தால் 4 வருஷம் இன்னும் அந்த 30 கோடி ரூபாய் திட்டத்தை பாஸ் பண்ணவில்லை என்றால் இவங்க இன்னும் எப்போ தான் செய்து இந்த ஆட்சியில் மக்களுக்கு விவசாயம் செழிப்படைய இவர்கள் வழிவகுத்து கொடுப்பார் என்று தெரியவில்லை. இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இவர் செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பகுதி விவசாயிகள் அழிஞ்சி போய்விடும். இங்கேருந்து விட்டுட்டு வேறு மாநிலத்துக்கு கூலி வேலை செல்லும் அவநிலை உருவாகிறது. என் பேர் PK சிவா, பாலக்கோடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.